வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சப்ஜெக்ட் கோட் 514ல இருக்கக்கூடிய சர்க்யூட் தியரி அண்ட் சப்ஜெக்ட் கோட் 400ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் இந்த யூனிட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சப்ஜெக்ட் கோட் 514 அப்படின்றது ஏஇபிடபிள்யூடிக்கானது, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிடபிள்யூடி. இந்த போஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் இ அண்ட் இசிக்கு எலிஜிபிளான போஸ்ட். சப்ஜெக்ட் கோட் 400ன்றது ஏஐ எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு. இந்த சப்ஜெக்ட் கோடை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் தான் இது எலிஜிபிளான போஸ்ட். ஈஸி இதில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்க ஈஸி ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அப்படின்னா 514 கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அண்ட் ட்ரிபிள் ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் 400 கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? சப்ஜெக்ட் கோட் 514ல இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் சர்க்யூட் தியரி அண்ட் சிக்னல் சிஸ்டம்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு யூனிட்டா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 20 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. அதுல 10 கொஸ்டின் சர்க்யூட் தியரில இருந்தும் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல 10 கொஸ்டின்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் இங்க சர்க்யூட் அனாலிசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பவர் ஃபேக்டர் வரைக்கும் முடியக்கூடிய டாபிக் எல்லாமே சர்க்யூட் தியரியோடது. அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரிகர்சிவ் அண்ட் நான் ரிகர்சிவ் சிஸ்டம் வரைக்கும் வர்றது எல்லாமே சிக்னல் சிஸ்டம் போர்ஷன். சரிங்களா? நீங்க படிக்கும்போது எந்த மாதிரியான ஸ்பிளிட்டப்ல படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்றேன். சர்க்யூட் அனாலிசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? சர்க்யூட் அனாலிசிஸ், கிர்ச்சாஃப் லாஸ், நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ் இது வரைக்கும் ஒரு போர்ஷனா படிக்கலாம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் தியரம்ஸ்ல சூப்பர் பொசிஷன் தியரம், தெவெனின் தியரம், நார்டன் தியரம், மில்லர் அண்ட் ரெசிப்ரோசிட்டி தியரம். ஓகேங்களா? இந்த தியரம் வரைக்கும் ஒரு போர்ஷனா படிக்கலாம். இது ஒரு பார்ட், இது செகண்ட் பார்ட். ஓகேங்களா? சைனசாய்டல் ஸ்டடி ஸ்டேட் அனாலிசிஸ், பேசர்ஸ், காம்ப்ளெக்ஸ், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். ஆக்சுவலா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டிசி சப்ளை வர வச்சு வர்றதுல இந்த நெட்வொர்க் தியரத்துல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏசி சோர்ஸை வச்சு வர்றது எல்லாமே சைனசாய்டல் ஸ்டடி ஸ்டேட் அனாலிசிஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தேர்ட் போர்ஷனா வச்சுக்கலாம், தேர்ட் பார்ட்டா வச்சுக்கலாம். அடுத்தது டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ் ஆஃப் லீனியர் சர்க்யூட்ஸ். அதுல ஆர்எல், ஆர்சி அண்ட் ஆர்எல்சி சர்க்யூட்ஸ் இருக்கு இல்லையா? அதை தொடர்ந்து சொல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க் ஈக்குவேஷன்ஸ் யூசிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த போர்ஷன் வரைக்குமே உங்களுக்கு 4ஆ வச்சுக்கலாம், பார்ட் 4ஆ வச்சுக்கலாம். அடுத்தது லீனியர் 2 போர்ட் நெட்வொர்க் இருக்கு இல்லையா? லீனியர் 2 போர்ட் நெட்வொர்க் எல்லாமே இது தனி போர்ஷன். ஆக்சுவலி இது 5th போர்ஷனா வச்சுக்கலாம். ஸ்டார்ட் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது இந்த ஸ்டார்ட் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்சுவலா நீங்க நெட்வொர்க் தியரத்தோட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் பார்ட்ல கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நீங்க படிக்கும்போது. 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ், ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரியல் அண்ட் ரியாக்டிவ் பவர் ஃபேக்டர். இந்த போர்ஷன் இருக்குல்ல 3 ஃபேஸ் சர்க்யூட்ல இருந்து வர்றது எல்லாமே இதை வந்து ஒரு 6th பார்ட்டா வச்சுக்கலாம். சர்க்யூட் தியரியை மொத்தம் 6 பார்ட்டா பிரிச்சிருக்கோம் இல்லையா? இந்த பார்ட் படி நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும் அண்ட் எல்லாமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல சர்க்யூட் தியரியில நம்ம ஸ்பிளிட் அப் பார்த்தாச்சு. இது ஸ்பிளிட் அப் பண்றது உங்களுக்கு படிக்கிறதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றத பார்ட் பை பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஜெக்ட் கோட் 514ல ஸ்பிளிட் அப் பார்த்தாச்சு இல்லையா? சர்க்யூட் அனாலிசிஸ்ல இருந்து கிர்ச்சாஃப் லாஸ், நோடல் அண்ட் மெஷ் அனாலிசிஸ் வரைக்கும் வருது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் நெட்வொர்க் தியரம்ல வரக்கூடியது செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட் நெட்வொர்க் தியரத்திலேயே இந்த ஸ்டார் டெல்டா நெட்வொர்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் சைனசாய்டல் ஸ்டடி அனாலிசிஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். அண்ட் ஃபோர்த்தை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டொமைன் அனாலிசிஸ் ஆஃப் லீனியர் சர்க்யூட். அதுல ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி சர்க்யூட்ஸ். இதுலயே ரெசனன்ஸ் கான்செப்ட் நீங்க கவர் பண்ணிருக்கு. அண்ட் தென் 5th பாத்தீங்க அப்படின்னா லீனியர் 2 போர்ட் நெட்வொர்க்ஸ். இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸ், ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரியல் அண்ட் ரியாக்டிவ் பவர் ஃபேக்டர். இது 6th போர்ஷன். சரிங்களா? மொத்தம் 6 போர்ஷன் சொல்லியிருக்கேன். இதை ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த சப்ஜெக்ட் கோட் 400ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். சப்ஜெக்ட் கோட் 400 பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம 514ல பாத்தீங்க அப்படின்னா சர்க்யூட் தியரி, சிக்னல்ஸ் சிஸ்டம் ரெண்டும் சேர்த்து தான் 20 கொஸ்டின்ஸ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் தனியாவே 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா அங்க இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல இங்க மில்லர் அண்ட் ரெசிப்ரோசிட்டி தியரம் இருக்கு இல்லையா? இந்த தியரம் வந்து இருக்காது 400ல. ஓகேங்களா? சர்க்யூட் எலிமெண்ட்ஸ், கிர்ச்சாஃப் லாஸ், மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ் இதை வந்து ஒரு பார்ட்டா வச்சுக்கலாம். அடுத்தது நெட்வொர்க் தியரம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் டிசி அண்ட் ஏசி சர்க்யூட்ஸ்ல தெவெனின் தியரம், நார்டன் தியரம், சூப்பர் பொசிஷன் தியரம், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். ஓகேங்களா?
இந்த நெட்வொர்க் தியரம் வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்ட் 2 வச்சுக்கலாம். சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி சர்க்யூட்ஸ், ரெசனன்ட் சர்க்யூட்ஸ் இது எல்லாமே நம்ம 3rd போர்ஷனா வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து இருக்கக்கூடிய நேச்சுரல் அண்ட் ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ், டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆர்எல், ஆர்சி, ஆர்எல்சி சர்க்யூட்ஸ் இது வந்து 4th பார்ட்டா வச்சுக்கலாம். 2 போர்ட் நெட்வொர்க்கை தனியா படிங்க. அது 5th போர்ஷனா வச்சுக்கோங்க. 3 phase சர்க்யூட்ஸ், ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரியல் ரியாக்டிவ் பவர் அண்ட் பவர் ஃபேக்டர் இந்த போர்ஷனை 6th பார்ட்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 514 நம்ம 6 பார்ட்டா பிரிச்சோம். அண்ட் 400யும் 6 பார்ட்டா பிரிச்சிருக்கு. சரிங்களா? உங்களுக்கு எந்த சிலபஸ் ஃபோக்கஸ்டா படிக்கிறீங்களோ, நீங்க ஈஸி ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா 514, ட்ரிபிள் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் 400. இதுல சப்ஜெக்ட் கோட் 400 பொறுத்த வரைக்கும் ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கும். எந்த ஆர்கனைசேஷன் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கும். உங்களோட ஏஜ் அந்த ஏஜ் எலிஜிபிலிட்டியை விட அதிகமா இருக்கும்போது நீங்க சப்ஜெக்ட் கோட் 514ல இருக்கக்கூடிய டாபிக்ஸை ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ட்ரிபிள் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் உங்களுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் 514 கான்சென்ட் பண்ணலாம். அண்ட் ஈஸி ஆஸ்பிரண்ட் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் கோட் 514 மட்டும் தான் கான்சென்ட். சரிங்களா? நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்க, ட்ரிபிள் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் 400 கான்சென்ட் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்ததா யூஸ்ஃபுல் ரிசோர்சஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். புக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 புக்கை நான் சஜஸ்ட் பண்றேன். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் பை அலெக்சாண்டர் அண்ட் சடிகு. அடுத்த புக்கு சர்க்யூட்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ். இந்த புக் பார்த்தோட ஆத்தர் சுதாகர் அண்ட் ஷாம் மோகல் பள்ளி. இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் புக் பேக் கொஸ்டின், எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ஸ்டடிக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த புக்கை ரெஃபர் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். அடுத்தது யூடியூப் வீடியோஸ் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிவிக்யூஸ்லாம் சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னா யூத் காம்படிஷன் டைம்ஸோட ஏஐ பிவிக்யூ. எலக்ட்ரிக்கலாக இருந்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா ஏஐ எலக்ட்ரிக்கல் பிவிக்யூ பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸோட ஏஐ பிவிக்யூ பார்க்கலாம். சரிங்களா? இந்த புக்கு வாங்கி ரெஃபர் பண்ணி படிக்கலாம். கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அல்லது இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய இஎஸ்சி எக்ஸாமோட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். கேட் எக்ஸாமோட பிவிக்யூஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ப்ராக்டிஸ். சரிங்களா? எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நீங்க அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா 3 விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். ஒன்று சிலபஸ், அதோட நோட்ஸ் எடுக்கிறது, சிலபஸ் நோட்ஸ் டேக்கிங். செகண்ட் விஷயம் பிவிக்யூஸை சால்வ் பண்ணி பார்க்கறது, பிளஸ் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்றது. 3வது விஷயம் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கறது. டெஸ்ட் சீரிஸ் வச்சுக்கலாம், இல்லை டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கறது வச்சுக்கலாம். இந்த 3 விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இதுதான் ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 விஷயம் கொடுத்துருக்கேன் இல்லையா, புக்கோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா. இந்த சிலபஸ் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க அந்த 2 புக்கை எந்த ஒரு புக்குனாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு புக்கில் பார்த்து நோட்ஸ் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும், யாரா சொல்லி கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னா நீங்க யூடியூப் ரெஃபர் பண்ணிக்கலாம். என்னென்ன டாபிக்ஸா இருக்கோ அந்த டாபிக் ஜஸ்ட் நீங்க சர்ச்ல போட்டுட்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் வரும். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். டாபிக் பை டாபிக்கா நான் 6 பார்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 6 பார்ட்டுக்கும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஒரு சிலபஸ் நோட்ஸ் எடுக்கும்போது இந்த 6 பார்ட்ஸா நான் டிவைட் பண்ண இல்லையா, சர்க்யூட் தியரி அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், அந்த போர்ஷன் வைஸா நீங்க நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவரேஜ் ஃபுல்லா ஆகுதா அப்படின்றது தெரியும். சரிங்களா? சிலபஸ் நோட்ஸ் எடுத்து அடுத்ததா வரக்கூடிய பிவைக்யூ அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு சீரியல் நம்பர் 4 அண்ட் 5ல இருக்கக்கூடிய யூத் காம்படிஷன் டைம்ஸோட ஏஐ பிவைக்யூ அண்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி, இஎஸ்சி, கேட் பிவைக்யூஸ் எல்லாமே ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த 2 போர்ஷன் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்க டெஸ்ட் சீரிஸ் அப்படின்ற விஷயத்துக்கே நீங்க போகணும். சரிங்களா? இங்க நிறைய ஆஸ்பிரன்ஸ் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ்ல வெயிட்டேஜ் அதிகமா கொடுக்குறது. டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சர்டான ப்ரிப்பரேஷன் அண்ட் டிசிப்ளினை கொண்டு வரும். ஆனா ஒரு நியூ ஆஸ்பிரண்டா இருந்தீங்க அல்லது நீங்க நிறைய தடவை அட்டம் பண்ணிட்டீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜையும் 1 பை 1 கவர் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? சிலபஸ்க்கான நோட்ஸ் எடுக்காம நீங்க பிவைக்யூ சால்வ் பண்ண முடியாது, கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்க இதெல்லாம் பண்ணல அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ்ல ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி மார்க் எடுக்க முடியாது. இந்த 3 விஷயத்தையும் பண்ணல அப்படின்னா எக்ஸாம்ல கிளியர் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா?
இந்த 3 விஷயமே உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமோட சக்சஸ்க்கு ஒரு சின்ன சின்ன போர்ஷன்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணும். அ அதனால நீங்க நியூ ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி, ஏற்கனவே எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, இந்த 3 ஸ்டேஜ் நீங்க டிக் அடிக்கிறீங்களா அப்படின்றத பாருங்க. சிலபஸ் நோட்ஸ் டேக்கிங், அதுக்கப்புறம் பிஒய்க்யூ அண்ட் பிராக்டிஸ் பண்றீங்களா பாருங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க மார்க் கம்மியா எடுத்தீங்க அப்படின்னா, அந்த டாபிக் எந்த டாபிக்ல நம்ம மிஸ்டேக்ஸ் அதிகமா பண்றீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு, அந்த டாபிக்கு நீங்க ப்ராப்பரான சிலபஸ் நோட்ஸ் எடுத்தீங்களான்றத பாருங்க. அண்ட் பிஒய்க்யூஸ் ஒரு தடவ நெறைய சால்வ் பண்ணி பாருங்க. அந்த பர்ட்டிகுலர் டாபிக்ல. அப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, டெஸ்ட் சீரிஸ்லயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 3 விஷயத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பா உங்களால குவாலிஃபை பண்ணிட்டு போஸ்டிங் அடிக்க முடியும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது சிலபஸ் டிஸ்கஷன் பார்த்தோம். சர்க்யூட் தியரி அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். சப்ஜெக்ட் கோட் 514 அண்ட் 400 வருது. அதுல 514ல 6 போர்ஷனா பிரிக்கலாம், 6 பார்ட்டா பிரிக்கலாம் சர்க்யூட் தியரி அப்படின்றத பார்த்தோம். சப்ஜெக்ட் கோட் 400லயும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ன்றது 25 கொஸ்டின்ஸ்க்கான வெயிட்டேஜ் இருக்கு. அதையும் 6 போர்ஷன்ஸா பிரிக்கலாம், 6 பார்ட்டா பிரிச்சு படிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல் ரிசோர்சஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு எந்த 3 ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது சிலபஸ் நோட் டேக்கிங், பிஒய்க்யூ பிராக்டிஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ். இந்த 3 விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.